நண்பர்களே, நம்ம வந்து இப்போ கோலாலம்பூரில் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இடத்துல போய் மத்தியானம் சாப்பிட போகிறோம். நம்ம அப்பா அவங்க கூட வந்திருக்காரு. அப்பா அவங்க கூட போய் சாப்பிடுவோம். வாங்க போகலாம். அப்பா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சலாம். ஓகே அப்பா, இப்போ நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்? நாளைக்கு நோம்பு, இன்னைக்கு தான் கடைசி லஞ்சு. அதனால தரையில சாப்பிட்டு போர் அடிக்குது. கொஞ்சம் உயரமா போய் சாப்பிடுவோம். உயரமா? இவ்வளோ உயரமா? கொஞ்சம் மேல. ஓ, இவ்வளோ உயரமா? அந்த காக்கா சுத்துது பாருங்க, அங்க போய் நம்ம சாப்பிட போறோம். அங்க இல்ல, கொஞ்சம் திருப்புங்க. ஓ, இங்க இதுக்கு மேல போய் சாப்பிடுவோம் வாங்க. இந்த ஹோட்டல் பேர் என்ன, ஒசக்கியா? இல்லவா, நம்ம சாப்பிட போறது ஒசக்கிலாம் இல்ல, அதெல்லாம் சாப்பிட முடியாது. நமக்கு போறது இங்க இருக்கு, இதான் நம்ம சாப்பிட போறோம். முன்னேற TA1. இது மேல வந்து 36வது மாடியில போய் சாப்பிட போறோம். இந்த பில்டிங் மேல போறோம். மேல போயிட்டு அப்படியே அந்த டிவின் டவரை பார்த்த மணிக்கு நம்ம சாப்பிட போறோம். போலாமா? இப்போ நம்ம வந்து இந்த லிஃப்ட் வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் இன்னொரு லிஃப்ட்டு நம்ம மேலே போகணும். ஓகே, இப்போ நம்ம 33வது மாடி வந்திருக்கோம். இது வந்து முன்னாடியே மெனு வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் ஹவர்ஸ் லஞ்ச் 11 மணிலேருந்து 3 மணி வரை, டின்னர் 5 மணிலேருந்து 12 மணி வரை. ஹோட்டல் பேர் பார்த்துங்க, இதுதான் ரெஸ்டாரண்ட் பேர். என்ன வாங்க, இன்னும் மேலே போகணுமா? வா, சூப்பராக இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து கடைசி நாள். இன்னைக்கு நைட்டு தராவை, நாளைக்கு காலையிலேருந்து நம்ம நோன்பு வச்சுருவோம். வா, இங்கே பாருங்க மக்களே, சூப்பராக இருக்கு. அடாடாடாடாடா, இங்கே பாருங்க எப்படி எட்ட கோபுரத்தில் ஒத்த கோபுரம் பக்கத்தில் தெரியுது. வியூவை பாருங்க. ஆஹா, எவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. இப்போ நம்ம நிற்கிறது 36வது மாடி, ஆப்போசிட் பில்டிங்கில் நிற்கிறோம். இந்த பாருங்க, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை கோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்கல்ல, அந்த ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல, அந்த இடத்துல இதை பாருங்க, பெரிய சிக்னல் இருக்குது பாருங்க. இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. ஓ சூப்பர். இங்கே வந்து ஜோடியாக வர்றீங்க அப்படின்னா சூப்பரான உங்களுக்காக ஒரு டெக்கரேஷன் ரெடியாக இருக்குது. வந்து அழகாக அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. மலேசியாலாம் சுற்றி பார்க்க வர்றீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த KLCC அந்த டவர் மேலே இருந்து பார்க்குறதுக்கு பணம் கேட்டுட்டு நீங்கள் போகணும். அதே காசை இங்கே வந்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்து சாப்பிட்டுட்டு, அந்த காசுக்கு சாப்பிட்டுட்டு இங்கே அழகாக வியூ பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம். இது ஒரு ட்ரிக்கு. வாங்க. என்ன நல்ல பெரிய புக்காக இருக்கே, என்ன அது? இது வந்து மெனுவா வச்சுருக்காங்க. சரி, தான் நல்லதாக பார்த்து சொல்லுங்கள், சாப்பிடுவோம். என்ன சாப்பிட போறீங்க? வெஸ்டர்னா இல்லை சாப்பிடாததை சொல்லுங்கள். சாப்பிடாததா? கேட்குறான் மேய்க்கிறான் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இந்த மாதிரி இடத்துல வந்து எப்போதும் சாப்பிட்ற சாப்பாடை வாயில நுழையாத பேரை வச்சு ஒரு பில் போடுவானுங்க. அதான் எங்களோட டெக்னிக். வந்து இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்க, இது வந்து நாசி அயாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது என்ன பேர்? நாசி ஹைனான். ஹைனாரா? நாசி அயாம் ஹைனான். ஹைனன், நாசி அயாம் ஹைனன். பாருங்க, நல்லா இருக்கா? இது வந்து ஒரு சீன உணவு, ஆனால் ஹலால் சாப்பாடு தான். ஹலால் சாப்பாடு? ஆமாம், ஹலால் சாப்பாடு தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது என்ன நீங்கள் வச்சுருக்க பேர்? இது பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன். அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் 2 வாங்கியாச்சு. அப்பா சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா. இதுக்கு பேர் தான் ரிச்சா சாப்பிட்றதா? நம்ம சாப்பிடவா? என்னது? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிட்டுட்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது. நார்மலாக உள்ளது. நார்மலாக உள்ளது தான். இதுதான் வந்து நாசி ஹைனன். இப்போ நாசி ஐயாமல் என்னென்ன வருமோ அது எல்லாமே அப்படியே செட்டாக வந்துடும். ஓகேவா? அதாவது இந்த இடத்துக்கு வந்து நம்ம சாப்பிட வர்றதுக்கு முக்கியமான நோக்கம் என்னென்னா அந்த வியூ பார்க்க தான். மற்றபடி சாப்பாடு எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். முதல்ல அயாம். பிஸ்மில்லா. ஆஹா. வெறும் கோழியே சூப்பராக இருக்குது. இந்த கோழி எடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு அப்படி டச் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருக்கும். இது வந்து கம்மியாபா. இது வந்து மிளகா. இதை டச் பண்ணி சாப்பிடுவோம்.
ஆஹா, சூப்பர் காம்பினேஷன். நாசி ஐயாம் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க மலேசியா மக்கள். இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்பாங்க. அப்புறம் இதுக்கு சூப் ஒன்று வரும். இந்த சூப்பை போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு சிக்கனு அப்படி வச்சு எல்லாத்தையும் வச்சு சேர்த்து அப்படி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆஹா, அருமையான சுவை. வாட்டர்மெலன் நல்லா இருக்கு. அதிகமான வெயில் இல்லை. இப்போ மணி வந்து கரெக்டாக ஒரு 1:30 மணி ஆகுது. ரொம்ப வெயில் இல்லை, அதனால் நம்ம வெளியில் உட்காந்து சாப்பிட்றோம். ஆனால் எல்லா மக்களுமே உள்ளே உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம தான் வெளியில் உட்காந்து சாப்பிட்றோம். ஆனால் நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிட்டுட்டு இன்னும் அங்கிட்டலாம் வியூ பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட்டர் சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம். பட்டர் சிக்கன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? பட்டர் சிக்கன் சிக்கனை பொரிச்சு அந்த பட்டரில் போட்டு அப்படியே செஞ்சுருக்காங்க. தாளிச்சிருக்காங்க. ஓ, பட்டரை போட்டு தாளிச்சிடுறதா? கருவேப்பிலையெல்லாம் போட்டு பட்டரை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுறது, மிளகா போட்டு. சூப்பர். சின்ன பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடணும். நீங்கள் வந்து இந்த ஒரு வியூவை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து குடும்பத்தோடு இந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதை சுற்றி நிறைய இதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து இன்னும் நம்ம நிறையா பண்ணுவோம் அந்த மாதிரி. சரிங்க பாருங்க. ஓகே நண்பர்களே, நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு ரவுண்டு வாங்க காமிக்கிறேன். நல்லா அழகாக வந்து வியூ பார்க்கலாம். ஜோடியோடு வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஜோடியோடு வந்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இது ரெட்டை கோபுரத்தில் அந்த பாருங்கள் 2 கோபுரம் தெரியுதா? நம்ம வந்து கிராஸாக இருக்கும். ஸோ ஒரு கோபுரம் நல்லா தெரியுது. இப்போ இந்த வியூ அப்படியே பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிட்டி வியூ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போகுது. இந்த பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. நான் பாருங்க நல்லா தெரியுதா? சரி வாங்க அப்படியே போங்க. பாருங்கள் இந்த லாஸ்ட்டு பேக்ரவுண்ட் வரைக்கும் அப்படியே நீங்கள் போகலாம். என்ன அப்படியே ரவுண்ட் அடிக்குது? ஓ, அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது மக்களே. அட்டாடா, அப்போ நல்லா சூப்பராக சுற்றி பார்க்கலாம். ஆனால் நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்லேயும் லைட் எரியும். இப்போ இந்த கண்ணாடியாக இருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து லைட் எரியும். அப்போ அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படியே என்னமோ வானத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். மின்மணி பூச்சிலாம் மின்னுற மாதிரி, அது என்னது நட்சத்திரத்தின் நடுவிலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இந்த வியூவை பா, இதுதான் பயங்கரமாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன் பா, வேறு லெவலில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மேலேயும் உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹோட்டல், மேலே ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். ஸோ சுற்றி எல்லாமே வந்து ஹோட்டல் தான், ரூம்ஸ் தான். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் மேலே வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மேலே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எங்கே இந்த மாதிரி ஆர்டின் இருக்குது, அப்படியே ஆர்டின்லேயே நீங்கள் வந்து அழகாக சூப்பராக வீடியோ எடுக்கலாம். நல்லா இருக்குது. அதாவது இந்த மாதிரி இடங்களுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப பில்லு வந்துடும்லாம் பயப்படாதீங்க. ஒரு தடவை வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. வியூ சூப்பராக இருக்கும். வியூக்காகவே வரலாம். ஒரு நாள் வந்து நம்ம நைட்டில் வருவோம். இதே மாதிரி வந்து ஒன்று அடுத்தடுத்த பில்டிங் இருக்குது, அங்கே நைட்டில் வந்து நம்ம எடுப்போம். ஓகே நண்பர்களே, நல்லா சூப்பரான வியூ பார்த்தீங்களா? கோலாலம்பூரில் இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹலால் நான் ஹலால் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குடிக்கிறதுக்கு அந்த ஒயின், விஸ்கி, பிராந்தி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து அது இல்லாமல் தனியாக இந்த பக்கம் தனியாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்குது பாருங்கள். கோலாலம்பூர் வந்து ஒரு விசித்திரமான ஒரு சிட்டிங்க. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே நமக்கு வந்து பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். இங்கேருந்து பாருங்களேன், பக்கமாக தெரியுதா பாருங்கள், இங்கேருந்து பக்கமாக தெரியும். ஆனால் அது இங்கேருந்து நம்ம இங்கே நடந்து போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இது ஃபுல்லாக கார் பார்க்கிங். இந்த பாருங்கள் பைக் போது பாருங்கள், சின்னதாக. நல்லா சூப்பராக வந்து சுற்றி பார்த்தாச்சு பாருங்கள். அருமையான ஒரு இடம். ஓகே வாங்க இப்போ கீழே போகலாமா? மேலே பாருங்கள் ரெஸ்டாரண்ட். ஸோ நல்ல வியூவு, ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே எல்லா மக்களுமே வர்றாங்க. ஓகே பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்கா, சூப்பராகக்கா?
நல்லா அருமையாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா பெரிய ஒரு இடமா இருக்குது. கடைசி வரைக்கும் வியூ பாயிண்ட் தான். இந்த பக்கம் இருக்கா? அடடா ஆமாம், ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடித்து நீங்கள் பார்க்கலாம். அந்த சைடு ஆஃபு, இந்த சைடு ஆஃப் அப்படி வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த பக்கம். இப்போ பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே சிங்கப்பூரில் உள்ள அந்த ஹோட்டல் மாதிரியே இருக்கே. சூப்பராக இருக்கா? ஃபுல்லாக கிளாஸ் தான். மும்பையிலே பாருங்கள் அழகா எப்படி. இதுக்கு மேலே போனோம்னா நம்ம அந்த கோபுரத்தை பார்க்க முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்தோம்னா அந்த கோபுரத்தை அழகாக பார்க்கலாம். அந்த பாருங்கள் சூர்யா கேஎல்சிசி தெரியுதா? அந்த போட்டிருக்கு பாருங்கள். அது என்ன கடாராம் கொண்டான் அந்த படத்தில் விக்ரம் வந்து இருந்தால் இங்கேருந்து தான் குதிப்பாப்புல கீழே. இங்கேருந்து அந்த சிக்னல் பாருங்கள் நல்லா அழகாக தெரியுது. அடாடா இங்கே அதான் மெயினாக நீங்கள் சாப்பிட வர்றது இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டு போங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நீங்கள் நிற்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நல்லா நின்று நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டோம், அருமையான வியூ பார்த்தோம். ஸோ மலேசியா சுற்றுலா வர்ற மக்கள், அதே போல் மலேசியாவில் உள்ள மக்கள் எல்லோரும் வாங்க, குடும்பத்தோடு சாப்பிடுங்க, அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே போல் அடுத்த சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். இதே போல் இன்னும் ஏதாவது உங்களுக்கு இடம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு போவோம். ஓகே ஓகே நண்பர்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். ஸோ இன்னைக்கு முடிஞ்சிச்சு மத்தியானம் சாப்பாடு. இனிமேல் நைட்டில் தான். அடுத்து நாளையிலேருந்து நோன்பு. நாளைக்கு ஃபுல்லாக நோன்பு வீடியோவில் சந்திப்போம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.